ஏன்டா இவ்வளோ நீளமாக இந்த காத்தாடி ரெக்கையை ஹைவேல எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கான பதிலை நான் கடைசியில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விண்மில்லாக இருக்குது, இதோட வெயிட் எவ்வளோவா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது வந்து கிட்டத்தட்ட வந்து 6 டன்லேருந்து 20 டன் வரைக்கும் இந்த விண்மில்லோட பிளேடு வந்து இருக்குமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 மீட்ரு, 50லேருந்து 60 70 80 மீட்ரு கூட போகும் அப்படின்றாங்க. மட்டும் இல்லாமல் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேடே கிட்டத்தட்ட 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் இந்த பிளேடு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் கட் பண்ணி தூக்கிட்டு போக மாட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளேட் மொத்தமுமே ஒரே டைமில் வந்து எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் வந்து செஞ்சது. இதை பாட்டாக கொண்டு போய் அங்கே போய் அசெம்பிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அங்கே அசெம்பிள் பண்ணி நம்ம விண்மில்ல மாட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த பிளேட் மேலே ஏகப்பட்ட காற்று அடிக்கும். ஸோ அப்படின்றப்போ எந்த இடத்துல வீக்காக இருக்கும் அந்த பார்ட் அப்படின்னா, அந்த வெல்ட் அடித்த இடத்துலையோ இல்லை நெட் போல்ட் போட்ட இடத்துலையோ தான் வீக்காக இருக்கும். ஸோ விண்மில் பிளேட் உடைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் ஒரே டைமில் செஞ்சு இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க.